வணக்கம், நான் தனலக்ஷ்மி. ப்ரீவியஸ் கிளாஸில் டிஆர்பி பாட்னி யூனிட் 1ல் நம்ம ஃபங்கையை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி வைரஸ், ஆல்கே இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ஃபங்கையில் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் ஃபங்கை அண்ட் ஃபங்கையோட ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் என்ன, இது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா கிளாஸிஃபிகேஷன், ஃபங்கல் கிங்டத்துடைய கிளாஸிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். அதன் தொடர்ச்சியாக ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம் எப்படி நடைபெறுவது என்பதை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 4 கிளாஸஸ், அதாவது 4 வகுப்புகள் என்னன்றதை பற்றியும் இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல என்ன ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, ஃபங்கையை பற்றி நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம்னு உங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஏ குளோரோஃபிலஸ் ஆர்கானிசம். தட் மீன்ஸ் அதுக்கு பச்சையம் கிடையாது. அதே நேரத்தில் இட்ஸ் ஏ ஹெட்ரோட்ரோஃபிக் ஆர்கானிசம். அதுக்கான ஃபுட்டை அதே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாது. மோஸ்ட் ஆஃப் தி ஃபங்கஸ் எல்லாமே மட்கூனி வகையை சார்ந்தது. அதாவது ஃபங்கஸ் வந்து உங்களுக்கு சாப்ரோஃபைட்டிக் ஆர்கானிசம். இட் லிவ் ஆன் தி டெட் அண்ட் ஆர்கானிக் மேட்டர்ஸ். ஸோ அதனால் ஃபுட்டை ரெடி பண்ணிக்க முடியாதுன்னு ஆல்ரெடி நான் அந்த ப்ரீவியஸ் கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இது எல்லாமே ஜென்ரல் ஃபீச்சர் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பட் வென் வி டாக் அபவுட் தி கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் தி ஃபங்கல் கிங்டம், உங்களுக்கு வந்து என்ன இதோட தொடர்ச்சி எப்படி ஸ்டார்ட் ஆகுது இந்த கிளாஸிஃபிகேஷன் பார்க்கும்போது ஸ்லைம் மோல்ஸ். ஸோ ஏன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஸ்லைம் மோல்ஸ் எடுக்கிறோன்னா, இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்லைம் மோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கல் கிங்டத்தில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச்க்கு அப்புறம் ஸ்லைம் மோல்ஸை வந்து இட் இஸ் தே புட் ஆன் டு தி புரோட்டிஸ்டா கிங்டம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கல் கிங்டம் உங்களுக்கு கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் டிவிஷன் இட் இஸ் ஜிம்னோமைகோட்டா. ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், மைக்காலஜி. ஏன்னா அந்த ஃபங்கஸை பற்றி படிக்கிற அந்த படிப்புக்கு பேர் நம்ம கொடுத்துருக்கிற பேர் தான் மைக்காலஜி, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஜிம்னோமைகோட்டா இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டிவிஷன். செகண்ட் டிவிஷன் மாஸ்டிகோமைகோட்டா. தேர்ட் டிவிஷன் ஏ மாஸ்டிகோமைகோட்டா. So what are 3 divisions present in the fungal kingdom? One is gymnomycota, second masticomycota, and third A masticomycota. ஸோ நம்ம நேம் கொடுக்கும் போதே மைக்கோட்டா முடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அது ஒரு ஃபங்கல் கிங்டம்ன்றதுனால தான். அண்ட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1, சப்டிவிஷன் 2. In the division gymnomycota, subdivision 1, A, that means Agariso-gymnomycotina. இந்த டேபிள் காலம் பாருங்கள், Agariso-gymnomycotina. அந்த சப்டிவிஷன் 1ல் கிளாஸ் Agrasiomycetes. Subdivision 2, Plasmodiogymnomycotina. ஸோ உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா ஸ்லைம் மோல்ஸ். ஃபஸ்ட் எங்கே உங்களுக்கு அதை கேட்டகரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, பிரிச்சுருந்தாங்கன்னா டிவிஷன் ஜிம்னோமைகோட்டா. ஸோ ஜிம்னோமைகோட்டாவில் சப்டிவிஷன் 2ல் இருக்க ஆர்கானிசம் தான் பிளாஸ்மோடியோஜிம்னோமைகோட்டா. ஸோ ஸ்லைம் மோல்ட், பிளாஸ்மோடியம் ஸ்லைம் மோல்ட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது இனிஷியல் ஸ்டேஜில் எங்கே இருந்ததுன்னா ஒன்லி இன் தி செகண்ட் டிவிஷன் ஆஃப் தி ஜிம்னோமைகோட்டா. ஸோ என்னென்ன கிளாஸ் வந்து இந்த ஜிம்னோமைகோட்டாவில் இருக்குது, அதாவது பிளாஸ்மோடியோமைகோட்டினாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1 and 2. ஃபஸ்ட்டு புரோட்டோஸ்டீலியோமைசிட்ஸ், கிளாஸ் மிட்சோமைசிட்ஸ். உங்களுக்கு தெரியும் இந்த மிட்சோமைட்ஸ்ன்னு சொல்கிறது தான் இந்த ஸ்லைம் மோல்ட்ஸ் ஆர்கானிசம் வரும்ன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். பட் இது இனிஷியல் ஸ்டேஜில் ஃபங்கல் கிங்டம் கிளாஸிஃபை பண்ணும் போது அந்த ஃபஸ்ட் டிவிஷன் இது. செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டிகோமைகோட்டா. ஸோ ட்ரூ ஃபங்கை நம்ம சொல்கிறோன்னா அது இனிஷியல் ஸ்டார்ட் ஆகிறது எங்கன்னா கைட்டோமைசிட்ஸ் நம்ம சொல்லுவோம். சப்டிவிஷன் 1 மாஸ்டிகோமைகோட்டாவில் இருக்க சப்டிவிஷன் 1 தட் இஸ் ஹாப்ளோமாஸ்டிகோமைகோட்டினா. ஸோ கிளாரிஃபிகேஷன் தெளிவாக இருக்கணும். முதல்ல சொன்னது ஜிம்னோமைகோட்டா, அதில் இருக்குது அகாரிசியோஜிம்னோமைகோட்டினா, பிளாஸ்மோடியோஜிம்னோமைகோட்டினா. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் மாஸ்டிகோமைகோட்டினா. இந்த மாஸ்டிகோமைகோட்டினா சொல்லும் போது இந்த சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்ளோமாஸ்டிகோமைகோட்டினா. சப்டிவிஷன் ஹாப்ளோமாஸ்டிகோமைகோட்டினா இருக்க 3 கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இட்ஸ் அ கைட்டிடியோமைசிட்ஸ், கைட்ரிடியோமைசிட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரூ ஃபங்கை உங்களுக்கு அரேஸ் ஆனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கைட்டிடியோமைசிட்ஸ் கிளாஸில் இருந்து தான். ஸோ கிளாஸ் 2 ஹைப்போகைட்டிடியோமைசிட்ஸ். இதுவும் கிளாஸிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இட் பேஸ்ட் ஆன் கைட்டிடியோமைசிட்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு. ட்ரூ ஃபங்கே சொல்லிட்டோம்,
இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிவேர். உங்களுக்கு தெரியும் ஃபங்கன்னா உங்களுக்கு எல்லா பிளேசஸ்லேயும் இருக்கும். இட் இஸ் ஆல்சோ இட்ஸ் அ காஸ்மோபாலிட்டன் ஆர்கானிசம். அது உங்களுக்கு வாட்டர்லேயும் இருக்கும், தென் வெட் பிளேசஸில் இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் எ வாட் எவ்ரிவேர் என்விரான்மெண்ட்டில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதனால தான் முக்கியமாக ஃபங்கையை பொறுத்தவரைக்கும் இட் லிவ் இன் தி வாட் saprophytic organism சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் இட் லிவ் இன் தி டெட் ஆர்கானிக் மேட்டர்ஸ். அஃப்கோர்ஸ் சம் ஃபங்கைஸ் ஆல்சோ இட்ஸ் ஆக்டிங் ஆஸ் எ parasitic in nature. ஸோ இந்த கைடிடோமைசிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேராசிட்டிக்காக இருக்குது சம் பிளான்ட்ஸில். அது ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரூ ஃபங்கை இட்ஸ் அ கைடிடோமைசிட்ஸ். தென் சப்டிவிஷன் 2 டிப்ளோமாஸ்டிகோமைகோட்டினா கிளாஸ் ஓமைசிட்ஸ். நமக்கு ரொம்ப முக்கியமானது இந்த டிவிஷன் மாஸ்டிகோமைகோட்டால் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கைடிடியோமைசிட்ஸ் கிளாஸும் அண்ட் தென் ஊமைசிட்ஸும் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப கொஸ்டின் கேட்குற இடம்னா இந்த 2 இடம் விட ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் ஊமைசிட்ஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் நிறையா கொஞ்சம் கேட்பாங்க இந்த டிவிஷனை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் டிவிஷன் ஏ மாஸ்டிகோமைகோட்டா. அதர்வைஸ் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும் மிட்சோமைசிட்ஸ்லேருந்து மட்டும் கொஸ்டின் கேட்பாங்க இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷனில். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மாஸ்டிகோமைகோட்டா. அதில் சப்டிவிஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஜைகோமைகோட்டினா. ரியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 டிவிஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 டிவிஷன்ஸில் ஃபர்ஸ்ட் டிவிஷன் யாருன்னா ஜைகோமைகோட்டினா. ரிமெம்பர் இந்த ஊமைசிட்ஸ்ன்னு சொல்கிறது டிப்ளோமாஸ்டிகோமைகோட்டினாக்குள்ளே வர்றது. ஸோ யூ நெவர் கெட் கன்ஃபியூஸ் வித் திஸ் ஊமைசிட்ஸ் வித் தி ஏ மாஸ்டிகோமைகோட்டா. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ் ஒன். அண்ட் செகண்ட் ஏ மாஸ்டிகோமைகோட்டினால ஃபர்ஸ்ட் டிவிஷன் யாருன்னு சொல்லியிருக்கேன் ஜைகோ. ஓகே, ஜைகோமைகோட்டினா ஜைகோமைசிட்ஸ். கிளாஸ் ட்ரைகோமைசிட்ஸ். நம்ம நிறைய பார்க்கறது உங்களோட ஸ்பீஷஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம ஜைகோமைசிட்ஸ் தான் படிச்சிருப்போம். நம்ம புக்கில் கொடுக்குற கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஜைகோமைசிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் சப்டிவிஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கோமைகோட்டினால இருக்க ஒரே ஒரு கிளாஸ் எதுனா ஆஸ்கோமைசிட்ஸ் மட்டும்தான். ஸோ ஜைகோமைசிட்ஸ் அண்ட் தென் வாட் ட்ரைகோமைசிட்ஸ் இந்த 2 கிளாஸும் இருக்குது இல்லைன்னா ஜைகோமைகோட்டினா. ரிமெம்பர் இட். ஸோ நம்ம படிக்கிறதுனா ஜைகோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ், பெஸ்டியோமைசிட்ஸ் அண்ட் டியூட்டிரோமைசிட்ஸ். இந்த 4 கிளாஸ் மட்டும் தான் நம்ம படிக்க போகிறோம் இன்னைக்கு கொடுக்குற இந்த ஃபங்கல் டாப்பிக்கில். ஸோ நவ் ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் கிளியர்லி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன் ஜிம்னோமைகோட்டா, மாஸ்டிகோமைகோட்டா, அண்ட் ஃபைனலி ஏ மாஸ்டிகோமைகோட்டா. ஜிம்னோமைகோட்டாவில் நீங்கள் படிக்க வேண்டியது மிட்சோமைசிட்ஸ், மாஸ்டிகோமைகோட்டாவில் ஊமைசிட்ஸும் கைடிடோமைசிட்ஸும் பார்க்கணும். அண்ட் தென் ஃபைனலி ஏ மாஸ்டிகோமைகோட்டாவில் 4மே ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் ஜைகோமைசிட்ஸ், செகண்ட் ஆஸ்கோமைசிட்ஸ், தேர்ட் பெஸ்டியோமைசிட்ஸ் அண்ட் ஃபைனலி ஃபோர்த் இஸ் டியூட்டிரோமைசிட்ஸ். நவ் கிங்டம் ஃபங்கை. ஸோ இது எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். ஏன் இது ஜிம்னோமைகோட்டான்னு சொல்கிறோம், இது ஏன் ஊமைகோட்டான்னு சொல்ல போகிறோம். இந்த ஸ்லைடை பாருங்கள். ஜிம்னோமைகோட்டா ஆல்சோ கால்ட் அஸ் வாட் மிட்சோமைகோட்டா. Slime molds now excluded from fungi and placed under protista. இயர்லி ஸ்டேஜஸில் இந்த ஜிம்னோமைகோட்டா வந்து ஃபங்கையில் இருந்தது. லேட்டஸ்ட் ஸ்டேஜ் நிறைய ரிசர்ச்க்கு அப்புறமா இந்த ஆர்கானிசம் வந்து ப்ரோட்டிஸ்டா போட்டுவிடும். இட் இஸ் ஏ யூனிசெல்லுலர் யூக்கரியாட்டிக் ஆர்கானிசம். அதாவது ஒரு செல் உயிரியாக இருந்தாலுமே உங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு பல செல் இருக்கக்கூடிய தன்மையிலான அந்த செல் அமைப்பு மற்றும் அதோடைய உறுப்புகளும் இருக்கிறதுனால தான் இது யூனிசெல்லுலர் யூக்கரியாட்டிக் ஆர்கானிசம் சொல்கிறோம். எஸ்பெஷலி இந்த ஸ்லைம் மோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை பிளான்ட்னு சொல்ல முடியாது, அனிமல்னு சொல்ல முடியாது, இது ஃபங்கைன்னு கூட சொல்ல முடியாது. பட் இட் ஹாஸ் 2 ஸ்டேஜஸ். இதுக்கு 2 நிலைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அது எப்போ அது பிளாஸ்மோடியம் ஸ்டேஜுக்கு வருதோ அப்போ அது அமீபா மாதிரி ஆக்ட் ஆகி அதுக்கான ஃபுட்டுக்காக என்ன பண்ணுன்னா என்கல்ஃப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ பிளாஸ்மோடியம் மாதிரி அமீபா மாதிரி ஆக்ட் ஆகி அதுக்கு தேவையான ஃபுட்டை அது என்கல்ஃப் பண்ணிக்கும். அண்ட் சம்டைம்ஸ் அது ஃபங்கை மாதிரியும் ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண முடியாதுன்னா இது ஒரு பிளான்ட்டாவோ இல்லை ஒரு அனிமலாவோ கன்க்ளூட் பண்ண முடியலை. இட் இஸ் நாட் ஏ பாக்டீரியாட்ட. இது ஒரு பாக்டீரியாக்குள்ளேயும் வராது, பிளான்ட்லேயும் வராது, அனிமல்குள்ளேயும் ஒரு ஃபங்கைக்குள்ளே வரல. ஆனால் சம்டைம்ஸ் இது பார்க்க ரிசம்பிளாக எப்படி இருக்குன்னா ஒரு அமீபா மாதிரியும் இருக்குது, சம்டைம்ஸ் ஃபங்கை மாதிரி இருக்கிறதுனால தான் ஒரு இதை வந்து ப்ரோட்டிஸ்டா கிங்டத்தில் போட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் க்ளோர் ஃப்ரம் தி ஃபங்கை அண்ட் பிளேஸ் அண்டர் தி ப்ரோட்டிஸ்டா கிங்டம் இருக்க முக்கியமான காரணம் இட்ஸ் அ யூனிசெல்லுலர் யூக்கரியாட்டிக் ஆர்கானிசம். அண்ட் ஊமைகோட்டா. ஸோ இந்த ஊமைகோட்டா வந்து பார்த்தீங்கன்னா மைசீலியம் ஏசெப்டேட்.
மைசிலியம் இருக்கும். நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மைசிலியம் என்னன்னு பார்த்துட்டோம். ஏஸ்னா அங்கே செப்டேட்டே இல்லைன்னு அர்த்தம், ஆப்சன்ஸ் ஆஃப் செப்டேட். அண்ட் தென் யூ மைகோட்டா. சி யூ மீன்ஸ் ட்ரூ, தட் யூ நோ வெரி வெல். யூனா உண்மையானதுன்னு அர்த்தம். ஸோ யூ மைகோட்டா, ட்ரூ மைகோட்டா, மைசிலியம் செப்டேட். ஸோ மைசிலியம் செப்டேட்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் செப்டேட் அரைஸ் ஆகிருக்கு. இதிலே ஊ மைக்கோட என்ன பிரிக்கிறான்னா பைக்கோமைசிஸ் அண்ட் ஜைகோமைசிஸ் நம்ம பிரிக்கிறோம். ஸோ கிளாசிஃபிகேஷனை பேஸ் பண்ணி வந்து பார்க்கும்போது எதுக்காக ஜைகோமைசிட்ஸையும் பைக்கோமைசிட்ஸையும் ஊ மைக்கோக்குள்ள போடுறாங்கன்னா அதுக்கு செப்டேட் இல்லை, ஏ செப்ட்னு ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த சப் கிங்டத்தில் அகைன் இது ஒரு கிளாசிஃபிகேஷனாக பார்க்கும்போது செப்டேட்லாம் தனியாகவும் ஏ செப்டேட்லாம் தனியாகவும் பிரிக்கிறோம். அதாவது தடுப்பு சோறுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது இருக்கிறதும் அது இல்லாததையும் தனித்தனியாக பிரிச்சிருக்கோம். ஸோ இல்லாதது, அந்த தடுப்பு சோறு இல்லாதன்னு சொல்கிறதுல பைக்கோமைசிட்ஸ்க்கு கிடையாது அண்ட் ஜைகோமைசிட்ஸ்க்கு கிடையாது, ஏ செப்டேட். அண்ட் செப்டேட் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூட்டிரோ மைக்கோட்டா அண்ட் தென் ஆஸ்கோ மைக்கோட்டா அண்ட் பெஸ்டியோ மைக்கோட்டா. நவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபங்கை, இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கிளாசிஃபிகேஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு கிளாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கோமைசிஸ், பெஸ்டியோமைசிஸ் அண்ட் டியூட்டிரோமைசிஸ், பைக்கோமைசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆஸ்கோமைசிஸ் பற்றி பார்க்கும்போது இதுக்கு ஐஃபா வந்து செப்டேட். ஸோ டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசெக்சுவலி இட் ரீப்ரொடியூஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோஸ்போர், கொனிடியம். தட் மீன்ஸ் ஆஸ்கோஸ்போர்ஸ் வில் பி ப்ரொடியூஸ்ட். ஸோ ஆஸ்கோஸ்போர்ஸ் நம்ம சொல்லுவோம், அதுக்கு இன்னும் நம்ம பிளாஸ்டோஸ்போர்னும் சொல்லிக்கலாம். ஆரிஜினல் ஸ்போர் பார்த்தீங்கன்னா பட்டிங்கில் வரும் அண்ட் தென் கொனிடியா 4. கொனிடியா 4ன்னு சொல்லும்போது இட்ஸ் எ ஸ்டாக். அந்த ஸ்டாக்லேருந்து அரைஸ் ஆகிற அந்த ஸ்போர்ஸ் ஏசெக்சுவல் ஸ்டேஜில் ரீப்ரொடக்ஷன் பண்ணுற அந்த ஆஸ்கோமைசிஸ் கிளாஸ். எக்ஸாம்பிள் ஃபங்கை பார்த்தீங்கன்னா ஆஸ்பெஜஸ் சொல்லலாம், பெனிசிலியம் சொல்லலாம், நியூரோஸ்போரா, கர்சா. இட்ஸ் அ ஜீன் எக்ஸ்பிரஷனுக்காக நம்ம ஜெனட்டிக்கில் ஒரு ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஆர்கானிசம் இது பார்த்தீங்கன்னா நியூரோஸ்போரா கிரஸா. தென் எந்த ஃபங்கல் ஆர்கானிசம்லாம் உங்களுக்கு பேத்தோஜெனடிக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மெடரோ. ஓகே, மெடரோமைக்கோசிஸ், ரிமெம்பர் இட், ஆஸ்பெர்ஜிலியோசிஸ். போத் திஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் பேத்தோஜெனிக் ஆர்கானிசம். அண்ட் மூவ் ஆன் டு பெஸ்டியோமைசிட்ஸ். இதுக்கும் செப்டேட் இருக்குது. அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நான் ஆல்ரெடி அதான் சொல்லியிருக்கேன், ஆஸ்கோ, பெஸ்டியோ, டியூட்டிரோ மூணுக்குமே செப்டேட் இருக்குது. அப்போ ஏ செப்டேட் யார், பைக்கோமைசிட்ஸ் மட்டும்தான் ஏ செப்டேட். ஸோ ஆஸ்கோமைசிட்ஸ் செப்டேட் asexually, பெஸ்டியோமைசிட்ஸ் செப்டேட் செக்ஷுவலி. ஸோ பெஸ்டியோமைசிட்ஸ் செப்டேட் இருக்குது, செக்ஷுவலின்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஸ்போர்ஸ் ப்ரொடியூசர், பெஸ்டியோ ஸ்போர்ஸ். ஆரிஜின் ஆஃப் ஸ்போர் பார்த்தீங்கன்னா பெசிடியம். அண்ட் தென் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிப்டோகாக்கஸ். ஸோ கிரிப்டோகாக்கியோசிஸ் இந்த பேத்தோஜெனிசிட்டி. டியூட்டிரோமைசிட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு செப்டேட் இருக்குது. டைப் ஆஃப் ரிப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் தான், செக்ஷுவல் ஸ்டேஜ் கிடையாது. அதனால நம்ம ஃபங்கல் இம்பர்ஃபெக்டையும் இதுக்கு நம்ம பேர் கொடுத்துருக்கோம். தென் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஸ்போர் வந்து பார்த்தீங்கன்னா தாலோஸ்போர், ஆல்சோ கால்ட் அஸ் வாட், கொனிடியம். ஸோ ஆரிஜின் ஆஃப் ஸ்போர் பார்த்தீங்கன்னா தாலஸ், கொனிடியோ 4 அந்த ஸ்டாக்லேருந்து அரைஸ் ஆகிற அந்த ஸ்போர்ஸ். தென் கேண்டிடா, டியூட்டிரோமைசிட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேண்டிடா. பேத்தோஜெனிசிட்டி இந்த ஆர்கனஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி மைக்கோசஸ் எல்லாமே இந்த டியூட்டிரோமைசிட்ஸ்குள்ளே வர்றது தான் ஃபங்கை அண்ட் பேத்தோஜன்ஸ் இன் மெடிக்கல் இம்பர்ஃபெக்டை. ஸோ நமக்கு டிசீஸ் காஸ் இருக்கிற ஃபங்கஸ்லேயே இந்த டியூட்டிரோமைசிட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் மோஸ்ட் மியூகோசஸ்ன்னு சொல்கிறாங்க, டிசீஸ் காஸ் பண்ணக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பைக்கோமைசிட்ஸ் லாஸ்ட்டாக இது மட்டும்தான் ஏசெப்டேட், ஏசெக்ஷுவலாகவும் ரீப்ரொடக்ஷன் பண்ணும், செக்ஷுவலாகவும் ரீப்ரொடக்ஷன் பண்ணும். ஜைகோஸ்போர்ஸ் ஆர் ஊஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஒரு ஃபங்கை தான் பைக்கோமைசிட்ஸ். ஸோ ஸ்பொராஞ்சியோஃபோர் அப்போ ஃபியூஷன் ஆஃப் நியூக்ளை அரைஸ் ஆகும். எக்ஸாம்பிள் மியூக்கர் அண்ட் ரைசோபஸ். உங்களுக்கு தெரியும் பிரெட் மோட்லேருந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிற ஒரு ஸ்போர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பொராஞ்சியோஸ்போர், தட் இஸ் மியூக்கர் அண்ட் ரைசோபஸ் ஃபங்கல் ஆர்கானிசம்ஸ். ஓகே, அண்ட் டிசீஸ் இந்த பைக்கோமைசிட்ஸ்லேருந்து என்ன பேத்தோஜெனிசிட்டியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மியூகோமைக்கோசிஸ். அண்ட் ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஊமைசிட்ஸ். ஸோ ஊமைசிட்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பல் உட்கரு மைசிலியம் ஆகும். அதாவது பல் உட்கருன்னு சொல்லும் போது சீனோசைட்டிக் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். சீனோசைட்டிக் மைசிலியம் என்று அழைக்கப்படுகிறது. எதுனா ஊமைசிட்ஸ். செல் சுருள், அதாவது பொதுவாக உங்களுக்கு தெரியும் ஃபங்களுக்கு செல்வால் இருக்குன்னு தெரியும். இந்த செல் சுருளில் குளுக்கான், செல்லுலோஸ் உள்ளன. ரொம்ப முக்கியம். ஃபங்கஸ்க்கு வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
கைட்டின் தான் அதோடைய மூலக்கூறு. கைட்டின் வேதிப்பொருளை கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த ஃபங்களுடைய செல் சுவர். ஆனால் இந்த ஒரு கிளாஸில் இருக்கிற அந்த ஆர்கனைசத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செல் வால் இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல் சுவர். செல் சுவரில் என்னெல்லாம் ஒரு வேதிப்பொருள் இருக்குன்னா குளுக்கோஸ், செல்லுலோஸ் உள்ளன. ஸோ இயங்கு வித்து அதாவது ஸ்போர்ஸ் வழியாக பாலியல் இனப்பெருக்கம் நடைபெறும். ஸ்போர்களின் மூலமாக பாலியல் இனப்பெருக்கம் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அக்கர் ஆகும். ஸோ இயங்கு வித்துக்கள் வழியாக பாலியல் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அதாவது இந்த ஜூ ஸ்போர்ஸ் சொல்கிற இயங்கு வித்துக்கள் சொல்லக்கூடிய இந்த ஜூ ஸ்போர்ஸ் இப்படி இருக்குன்னா ஒரே ஒரு விப் ஃப்ளாஷ், அதாவது ஒத்த ஒரு கசையிழையும். இயங்கு வித்தைகள் சாட்டை ஒத்த ஒரு கசையிழையும் குறுநாடா தகடொத்த ஒரு கசையிழையும் பெற்றுள்ளன. ஸோ ஒரு விப்ளாஷ் ஒரு டென்சல். ஸோ விப்ளாஷ்னா சாட்டை அண்ட் டென்சல் குறுநா தகடொத்த ஒரு கசையிழையும் கொண்டதாக உள்ளது. ஸோ ஒன் விப்ளாஷ் அண்ட் ஒன் டென்சல் ஃப்ளஜெல்லாம் இருக்கிற ஒரு ஃபங்கல் ஆர்கானிசத்தோடைய ஒரு கிளாஸ் தான் oomaisids. முக்கியமாக ஞாபகம் வச்சுருக்க வேண்டியது இட்ஸ் சீனோசிட்டிக் மைசிலியம். Cell wall is made up of glucan and cellulose, very important. Best examples were albugo candida. And then, so இங்கே பாருங்க albugo, also not called as what? Cystopus. Albugo candida is most common species found on the cruciferous members like mustard. கடுகு செடி சொல்கிறோமா இல்லையா, அதுதான் குரூசிஃபெரி குடும்பம் நம்ம சொல்கிறது. இந்த குரூசிஃபெரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடுகு, கேபேஜ், காலிஃப்ளவரு, ரேடிஷ், முள்ளங்கி. ஸோ இதில் வரக்கூடிய அந்த வெள்ளை ஒயிட் ரெஸ்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வெள்ளை தாக்கக்கூடிய நோய்கள் அந்த ஒயிட் ரெஸ்ட் ஆர் பிளிஸ்டர்ஸ் ஆஃப் குரூசிஃபஸ். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், அந்த லீஃபோட நிறைய பிளேசஸில் நிறைய அந்த ஒயிட் கலர் டாட்ஸாக அவங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, தீஸ் ஆர் தி ரஸ்ட் ஆர் பிளிஸ்டர்ஸ். இது நிறைய பார்க்கலாம் அந்த குரூசிஃபர் குடும்பத்தில். இது நான் அந்த செடிகளை நிறைய தாக்கக்கூடியதாக இருக்கும். கடுகு செடியாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு கேபேஜாக இருக்கட்டும், காலிஃப்ளவராக இருக்கட்டும், ரேடிஷாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயிட் ரெசிடிஸ் அக்கர் அது காரணமான ஒரு ஆர்கனிசம் வந்து ஆல்புகோ. அது வரக்கூடிய ஒரு கிளாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா oomaisids. இதை ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ஆல்புகோ என்ன இருக்குல்ல மோஸ்ட் காமன் ஸ்பீஷியஸ் ஃபவுண்ட் ஆன் தீஸ் cruciferous members. ஸோ நம்ம கிங்டம் தெரிஞ்சிருக்கோம், மைக்கோட்டா அது உங்களுக்கு தெரியும். டிவிஷன் இட்ஸ் வாட் மைக்கோட்டா, சப்டிவிஷன் மாஸ்டிகோமைக்கோட்டினா, கிளாஸ் வந்து oomaisids, ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பிரோனோஸ்போரேட்ஸ், ஃபேமிலி வந்து ஆல்பிகனேசியி, ஜீனஸ் ஆல்புகோ. ஸோ இந்த ஜீனஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பீஷியஸ் நம்ம பார்த்த ஸ்பீஷியஸ் கேண்டிடா, பட் டோட்டலி எவ்வளோ ஸ்பீஷியஸில் இருக்குன்னா 30 ஸ்பீஷியஸ் இந்த ஆல்புகோ ஜீனஸில் இருக்குது. ஸோ ஆல்புகோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஞாபகத்துக்கு வச்சுக்கணும்னா குரூசிஃபெரே குடும்பத்தில் அதிகமான நோய்களை தரக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு oomaicid கிளாஸை சார்ந்த ஒரு உயிரின் தான் இந்த ஆல்புகோ கேண்டிடா. ஓகே, அதை தவிர அந்த நோய் தரக்கூடிய அந்த நோய் தாக்கத்தை நம்ம கொடுக்குற பேர் தான் ஒயிட் ரெஸ்ட் ஆர் பிளிஸ்டர்ஸ் சொல்கிறோம். அதே நேரத்தில் எவ்வளோ ஸ்பீஷியஸ்னால் மோர் தென் 30 ஸ்பீஷியஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் திஸ் ஆல்புகோ ஜீனஸ். அண்ட் தென் ஸோ ஜென்ரலாக வந்து நமக்கு ஆஸ்டோரியன்னா என்னென்னு தெரியும். நியூட்ரிஷனஸையை அப்டேக் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு பார்ட்டு தான் இந்த ஆஸ்டோரியம். நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம். பிளாஸ்மா மெம்ப்ரேனோட ஒர்க் என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பிளாஸ்மா மெம்ப்ரேன் வந்து உங்களுக்கு எல்லா மாலிகுல்ஸும் டிஃப்யூஸாகி உள்ளே கொண்டு வரதுக்கு அதுதான் தேவை நமக்கு தெரியும். ஸோ அங்கேயே அந்த பிளாஸ்மா உள்ளே இதே மாதிரி இந்த டயக்ராம் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ளே என்லார்ஜ் ஆகி போயிருக்கும். அதான் மீசோசோம்ஸ்னு பார்த்துருக்கோம். ஸோ லைக்வைஸ் இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சரில் ஆஸ்டோரியன் ஒன்று ஃபார்ம் ஆகுது. எதுக்காகனா அப்சர்ப்ஷனுக்காக. ஸோ இப்போ oomaisids-உடைய மைசிலியம் எப்படி இருக்குது, அது பிரான்ச்சாக இருக்குது. ஏசெப்டிட் சீனோசைட்டிக் மைக்னு சொல்லிட்டோம். அதுக்கு தவிர என்னென்ன கேரக்டரிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதோட ஐஃபல் வால்வ் கம்போஸ்ட் ஆஃப் கைட்டீன் and the cytoplasm is granular and contains many nuclei vacuoles, oil globules and glycogen is also present. ரொம்ப ரொம்ப முக்கியம். Clear? Fungus grow in intercellular space of the host tissue and absorb food material with the help of small knob like Astoria. அப்போனா இந்த ஃபங்கஸ் எங்கே க்ரோஸ் இன் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் ஆஃப் தி ஹோஸ்ட் டிஷ்யூ. ஒரு ஹோஸ்ட் டிஷ்யூவோட இன்டர்செல்லுலார் செல் பகுதியில் செல்லோடைய அதாவது 2 செல்லுக்கு இடையில் இருக்க பார்த்தீங்கன்னா பகுதி அதுக்கு நம்ம கொடுக்க பார்த்தா இன்டர்செல்லுலார். அந்த இடத்துல இந்த ஃபங்கஸ் க்ரோ ஆகும் போது ஒரு சின்ன நாபு மாதிரி
ஃபார்ம் பண்ணுது, அதுக்கு பேர் தான் ஆஸ்டோரியா. அது வழியாக தான் அந்த ஹோஸ்ட்கிட்ட இருந்து ஃபுட்டை அப்சர்வ் பண்ணிக்குது இந்த ஃபங்கல் ஆர்கானிசம். ஸோ ஆஸ்டோரியா இஸ் டிஃபரெண்ட் டு வாட்? ஆஸ்டோரியல் ஹெட் அண்ட் எ நெக் லைக் ஸ்டாக். ஸோ ஆஸ்டோரியம் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்? அதோட ஹெட் அண்ட் ஸ்டாக்னு பார்க்கலாம். இந்த டயக்ராமில் பாருங்கள், திஸ் இஸ் வாட் ஹெட் ரீஜன் அண்ட் திஸ் இஸ் ஸ்டாக் ரீஜன். லைக் நம்ம ஏடிபி சிந்தேஸ் என்சைம் பார்ப்போம்ல, லுக் லைக் சேம் ஆசிட்ஸ் மாதிரியே தெரியும் இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்க. இப்போது இந்த ஆஸ்டோரியா நாப் எதுலேருந்து அரைஸ் ஆகிருக்கு? அந்த ஃபங்கல் ஆர்கானிசம்லேருந்து அரைஸ் ஆகிருக்கு. எப்படி வந்திருக்கு? ஃபங்கல் பிளாஸ்மா மெம்ப்ரேன். எங்கெல்லாம் உங்களுக்கு என்லார்ஜ் நடக்குதோ கண்டிப்பாக அது யார் தான் செஞ்சுருப்பாங்க? பிளாஸ்மா மெம்ப்ரேன் மட்டும்தான். இதில் எந்த டவுட்டுமே வர வேண்டாம். நீங்கள் இதில் ஒரு நியூக்ளியஸையோ இல்லை எண்டோசைட்டோ சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஸோ கிளியர். இந்த ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் நடக்குதுன்னா கண்டிப்பாக அதோட யார் அந்த எந்த பகுதியிலேருந்து அந்த எக்ஸ்டென்ஷன் நடக்கும்னா obviously it is from the plasma membrane. ஸோ இப்போ பார்த்தீங்க, இந்த பிளாஸ்மா எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு நார்மல் ஃபார்ம். இந்த நாப் வந்து உங்களுக்கு அந்த இன்டர்செல்லுலர் ஸ்பேஸஸில் போயிட்டு அந்த ஹோஸ்ட் செல்கிட்ட இருந்து நியூட்ரியன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ என்டையர் ப்ராசஸில் இந்த ஆஸ்டோரியத்தோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் என்கேப்சுலேஷன் வித் செப்பரேட்டட் ஆஸ்டோரியம். சி திஸ் டயக்ராம். இந்த ரீஜன் பாருங்கள், கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கிற ரீஜனுக்கு நம்ம கொடுக்குற பேர் என்கேப்சுலேஷன் விச் செப்பரேட்ஸ் தி ஆஸ்டியம். இந்த உள்ளே இருக்க பகுதியை நம்ம என்னென்னா இது திஸ் இஸ் இந்த என்லார்ஜ் போர்ஷன் இஸ் ஆஸ்டோரியம். அதுக்குன்னு ஒரு அவுட் சைடில் ஒரு கவரிங் இருக்குது. காலர் லைக் ஷீட்ஸ் தி பேஸ் ஆஃப் தி ஆஸ்டோரியம். இந்த பேஸ் ஆஃப் தி ஆஸ்டோரியத்தையும் ஒரு காலக் ஷீத்து உங்களை சுற்றி இருக்குன்னு சொல்கிறாங்க. காலக் ஷீத் சுற்றி இருக்குது. ஸோ இதுக்கு உள்ளே இருக்கிறது இது ஃபுல்லாக வெளியே இருக்கிறது காலர் ஷீத்து. இது உள்ளே ஒரு கவரிங் இருக்குது, அதுக்கு என்கேப்சுலேஷன். அதுக்குள்ளே தான் இந்த டார்க்கிஷ் கலரில் இருக்க பாருங்கள், அந்த ரீஜன் தான் ஆஸ்டோரியம் அது சொல்கிறது. ஸோ லைக் திஸ் என்டையர் பார்ட் யாரோடையதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்களுடைய பிளாஸ்மா மெம்ப்ரேன் ரீஜனில் அது எல்லாமே நடக்குது. அதே பிளாஸ்மா மெம்ப்ரேன் ரீஜனில் யாருக்கான வேக்யூலும் இருக்குது. ஹோஸ்ட் பிளாஸ்மா மெம்ப்ரேன். சி திஸ் ஒன், the host plasma membrane enlarge ஆயிருக்கு, ஆஸ்ட்ரியா ஃபார்ம் ஆயிருக்கு சொல்லியிருக்காங்களா. திஸ் இஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர். இந்த போர்ஷன்னா லோமோசோம்ஸ், அதாவது எதுக்காக இருக்குன்னா கன்சர்ன் வித் செல் வால் சிந்தசைஸ். இதுதான் என்ன பண்ண போகுதுன்னா செல் வால் சிந்தசைஸ் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு காம்பவுண்ட் சப்ஸ்டன்ஸ் தான் இந்த அந்த காம்பவுண்ட் இருக்கிற அந்த பார்ட் நம்ம கொடுக்குற பேர் தான் லோமோசோம்ஸ். ஓகே. தென் சிம்டம்ஸ். இந்த ஆல்புகோ டிசீஸ்னால வர சிம்டம்ஸ் என்ன? ஆல்புகோ இன்ஃபெக்ட் தி ஏரியல் பார்ட் ஆஃப் தி பிளான்ட். தட் மீன்ஸ் எங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், நம்ம கீரையெல்லாம் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த செடியில் அங்கங்கே நிறைய புள்ளியாக இருக்கும். மோஸ்ட்லி எங்கே வரணும்? லீஃபில் தான் வரும். நிறைய நீங்கள் இப்போ நம்ம பார்க்குறது லீஃபில். பீட்டியோல்ஸ்லேயும் வரும். உங்களுக்கு தெரியும் பீட்டியோல் அதை எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது. ஒரு லீஃபோட ஸ்டாக் நம்ம கொடுக்குற பேர் பீட்டியோல்னு தெரியும். ஒரு ஃப்ளவரோட ஸ்டாக்குக்கு நம்ம பெடிசல் சொல்லுவோம். ஒரு இன்ஃப்ளூரன்ஸோட ஸ்டாக் நம்ம கூட பெடங்கள்னு சொல்லுவோம். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இலைக்காம்பு பீட்டியோல் அந்த பகுதியிலையும் இந்த ஆல்புகோ இன்ஃபெக்ட் பண்ணோம். ஸ்டெம்மி இன்ஃபெக்ட் பண்ணோம். ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸி இன்ஃபெக்ட் பண்ணும். பட் நமக்கு நல்லா விசிபிளாக பார்க்கக்கூடியதாக நமக்கு தெரிஞ்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா லீஃபில் அந்த ஒயிட் ரஸ்ட் நிறைய வெள்ளை பேச்சஸாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு நம்ம அந்த இலைகளை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணிடணும்? ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ஹெல்த்தி லீஃப்னு சொன்னால் எந்த டாட்ஸுமே இல்லாமல் ஃபுல்லாக க்ரீனிஷாக நல்லா இருக்கணும். அந்த மாதிரி லீஃபை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபார் லைக் வாட்னோ ஈட்டிங் பர்பஸ்க்கு எல்லாமே. அப்போ ஆல்புகோ இன்ஃபெக்ட் எந்த பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பீட்டியோல்ஸ், லீவ், ஸ்டெம், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இது முக்கியமாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. டயக்ராம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை உங்களை கிளாரிஃபிகேஷனிங் அதை பார்த்துக்கலாம். ரஸ்ட் லைக் ஒயிட், ஷைனி, இர்ரெகுலர். ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது உங்களுக்கு ஒயிட் கலர் இருக்குன்னு தெரியும். ஆஃப்டர் தட் வாட் உங்களுக்கு அது எல்லா இடத்துல ஒரே மாதிரி யூனிஃபார்மிட்டியாக அது ஸ்ப்ரெடாக இல்லை. நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது, சில இடங்களில் நிறைய பேச்சஸ் இருக்குது, சில இடங்களில் ரொம்ப கம்மியான பேச்சஸாக இருக்குது. ஸோ பார்க்க ஒயிட் கண்டுபிடிச்சிட்டோம். பார்க்க ஷைனி, ஆமாம் கண்டிப்பாக ஷைனியெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிய போதில்லை. அண்ட் செகண்ட் இரகுலர் பேச்சஸாக, எஸ் இரகுலர் பஸ்டியூல்ஸாக இருக்குது. லோயர் சர்ஃபேஸ் லீஃப் எங்கே இருக்குன்னா அப்பர் லீஃப் அண்ட் லோயர் லீஃப்னு நம்ம சொல்லுவோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் பேச்சஸ் எல்லாமே லோயர் பார்ட்டில் தான் இருக்கும். ஹோஸ்ட் எபிடெமிஸ் ரப்சர்ட் அண்ட் ஒயிட் பவுடரி மாஸ் கம்ஸ் அவுட். எப்போ அந்த ஹோஸ்டோட எபிடெமிஸ் ரப்சர் ஆகுதோ அப்போ அந்த எபிடெமிஸ் ரப்சர் ஆகும்போது அதுக்கு அந்த ஒயிட்ரி பவுடர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பவுடர் ரிலீஸ் ஆக போது அந்த பவுடரில் என்ன இருக்கணும் உங்களுக்கு லைக் ஸ்போர்ட்ஸ் தான் இருக்கும். அது எல்லாமே ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடும். ஸோ இந்த டயக்ராமை பாருங்கள். இட்ஸ் a general idea about this albugo. ஸோ இதில் திஸ் இஸ் வாட் ஐஃபா. இந்த ஐஃபா தான் உங்களுக்கு ஸ்லைட்லி என்லார்ஜ் ஆகி
ஒரு கொனிடியோஃபோர் ஒரு ஸ்டாக் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இந்த கொனிடியோஃபோர்லேருந்து உங்களுக்கு யங் கொனிடியம் அரைஸ் ஆகுது. ஸோ ரொம்ப முக்கியம் ஐஃபா. இந்த ஐஃபாலேருந்து உங்களுக்கு கொனிடியோஃபோர் வருது. இந்த கொனிடியோஃபோர்லேருந்து ஒரு சின்ன ஒரு பல்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆகுது, அது யங் கொனிடியம் சொல்கிறோம். அண்ட் ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் மெச்சூர் கண்டிஷன் போயிட்டு மெச்சூர் கண்டிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் வருது, டிஸ்ஜங்ஷன், அதாவது இன்டர்மீடியட்டில் இருக்குது, கம்ப்ளீட் ஆகாத ஒரு நிலைமைன்னு சொல்லுவோம் அதை. அதுக்கப்புறமா மெச்சூர் கொனிடியம் ஃபார்ம் ஆகுது. இந்த மெச்சூர் கொனிடியம் தான் ரிமூவ், அதாவது அங்கேருந்து உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிடும், பிரேக் ஆஃப் ஆகிட்டு உங்களுக்கு என்விரான்மெண்ட்டில், தட் மீன்ஸ் என்விரான்மெண்ட்டில் தனியாக வந்துடுது. இப்போ இந்த மெச்சூர் கொனிடியம் இருக்குது பார்த்தீங்களா, தட் கொனிடியம் இட்ஸ் கண்டென்ட் 2 லேயர், அதாவது 2 லேயர்ஸ். ஒன் இஸ் எக்ஸைன் அண்ட் இன்டைன். எக்ஸைன்னா வெளியே இருக்குதுன்னு அர்த்தம், இன்டைன்னா உள்ளே இருக்க அந்த சுவர் பகுதின்னு சொல்லுவோம். உள்ளே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் இருக்குது. ஸோ எ சிங்கிள் கொனிடியம் விச் கன்சிஸ்ட் ஆஃப் தி எக்ஸைன் அண்ட் இன்டைன். கிளியர்? ஸோ உள்ளே எனக்குன்னா நியூமரஸ் நியூக்ளியஸ் ப்ரெசன்ட் இன் தி கொனிடியா. சிங்கிள் நியூக்ளியர் கிடையாது, நிறைய நியூக்ளியர் இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் தான் கொஸ்டினாக கேட்பாங்க. அண்ட் தென் இந்த கொனிடியத்துக்கு ஒரு டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சரில் என்ன பண்ணணும்னா அது ஜெர்ம் டியூபை ஃபார்ம் பண்ணும். ரிமெம்பர், இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, ஐஃபாலேருந்து கொனிடியோஃபோர், கொனிடியோஃபோர் யங் கொனிடியம், ஒரு டிஸ்ஜங்ஷனுக்கு அப்புறம் திருப்பி அது மெச்சூர் கொனிடியமாக மாறுது. இந்த மெச்சூர் கொனிடியம் வந்து பார்த்திங்கன்னா இன்டை எக்ஸைன் 2 லேயர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மெச்சூர் கொனிடியம் வந்து ஹை டெம்பரேச்சராக இருக்கும் போது ஜெர்ம் டியூபை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஜெர்ம் டியூப்லேருந்து மைசிலியம் வரும். ஸோ அகைன் உங்களுக்கு நெட்வொர்க் மாதிரி இந்த மைசிலியம் ஃபார்ம் ஆகி அந்த ஆர்கானிசம் ஃபர்தர் டெவலப் ஆகுது. இது ஒரு ஸ்டேஜ். அதே லோ டெம்பரேச்சர் இருக்கும், டயக்ராமில் பாருங்கள். அதே லோ டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா இது வந்து எம்டி ஜூஸ்பொராஞ்சியம், தட் இஸ் இன் தி லோஸ்பொராஞ்சியம். இந்த கொனிடியம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ்போர்ஸாக இருந்து ஜூஸ்பொராஞ்சியமாக இருந்து நிறைய ஜூஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க போகுது. ஸோ இந்த எம்டி அந்த எக்ஸை இன்டைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இப்போ இந்த ஜூஸ்பொராஞ்சியம் which produce the numerous zoospores, still it is protected by the small layer called what is the vesicle. Okay, now on the felt condition இந்த zoospores எல்லாம், ஏன்னா அதுக்கு மொட்டையிலாக இருக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன வேணும், ஃப்ளஜெல்லாம் வேணும், அதெல்லாம் அரைஸ் ஆகணும், அது வரைக்கும் அதை வெயிட் பண்ணும். ஸோ மெச்சூர் ஆகணும். அந்த ஜூஸ்போர்ஸில் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு, ஜூஸ்பொராஞ்சியத்துக்குள்ளே இருந்து ஒரு அந்த ஜூஸ்பொராஞ்சியம் ஃபர்தர் உங்களுக்கு டெவலப் ஆகிட்டு நிறைய ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. அந்த ஸ்போர்ஸ் இப்போ எல்லாம் ஃப்ளஜெலாக ஃபார்ம் பண்ண போது, இப்போ இந்த ஃப்ளஜெலாக ஃபார்ம் ஆகிடுச்சு, கலெக்டிவ்லி கால்ட் அஸ் ஜூஸ்போர்ஸ். இப்போ இந்த ஜூஸ்போர்ஸ்க்கு என்ன ஒரு டின் செல் ஃப்ளஜெலா அண்ட் விப்ளஷ் ஃப்ளஜெலா இருக்குது. இப்போ இது மோட்டைலாக இருக்குது. ஸோ ஒரு சர்டன் ஸ்டேஜில் என்ன பண்ணுதுன்னா அதை வந்து என்சிஸ் பண்ணிக்குது, அதை சுற்றிக்குது, ஒரு சின்ன ஒரு ப்ரொடக்ஷன் லேயர் மாதிரி அதை சுற்றிடுது, என்சிஸ்டர் ஜூஸ்போராக மாறிடுது. நவ் இப்போ அது ஜெர்மினேட் ஆகிது, ஜெர்ம் டியூபை ஃபார்ம் பண்ணி மைசிலியமாக மாறுது. ஸோ ஒரு கொனிடியத்திலேருந்து டைரெக்டாக ஹை டெம்பரேச்சரில் ஜெர்ம் டியூப் ஃபார்ம் ஆகி மைசிலியம் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுவும் ஏசெக்சுவல் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இன்னொரு டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ்பொராஞ்சியம். இந்த ஹைஃபா கொனிடியோஃபோர் அதுக்கு மேலே உங்களுக்கு ஜூஸ்பொராஞ்சியத்துக்குள்ளேருந்து ஜூஸ்போர்ஸ் வருதுன்னா, அப்போ அந்த ஜூஸ்பொராஞ்சியம் இருக்க ஜூஸ்போர்ஸ் ஃபஸ்ட்டு அந்த ஜூஸ்பொராஞ்சியம் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் போயிட்டு ஜூஸ்போர்ஸை கொடுத்தது மட்டும் பத்தாது, அதுக்கு ஃப்ளஜெல்லாம் அரைஸ் ஆகணும். அதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இது என்ன என்சிஸ்ட் ஜூஸ்போராக மாறினதுக்கப்புறம் இட் வில் ஃபார்ம்ஸ் வாட் ஜெர்மினேஷன் டியூப். ஸோ இட் டேக் லாட் ஆஃப் டைம் டு கம்ப்ளீட் இட்ஸ் லைஃப் சைக்கிள் டு ஃபார்ம் ஏ மைசிலியம். ஒரு மைசிலியம் உருவாவதற்கு அது என்சிஸ்டின் ஜூஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் வருது. ஆனால் ஒரு கொனிடியத்தில் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது கொஞ்சம் யூனிக்காக நீங்கள் கவனித்து படிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியும் ஏசெக்சுவல் ஸ்டேஜில் கொனிடியம் எப்படி ஜெர்ம் டியூப்ல ஒரு மைசிலியம் அரைஸ் பண்ணது. அண்ட் தென் அதே ஏசெக்சுவல் ஸ்டேஜ் ஒரு ஜூஸ்போராச்சிலேருந்து வர ஜூஸ்போர் எப்படி உங்களுக்கு மைசிலியத்தில் கொடுக்குதுன்றதை பார்த்துருந்தோம். அண்ட் தென் ஆல்புகோ கேண்டிடா லைஃப் சைக்கிள். இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதோடைய அந்த ஸ்டேஜ் தான் இப்போ உங்களுக்கு டயக்ராமில் காட்டியிருக்கேன். ஸோ ஆல்புகோ கேண்டிடா லைஃப் சைக்கிள் வந்து பார்க்கும்போது செக்ஷுவல் ஸ்டேஜ் ஏசெக்சுவல் ரெண்டுமே இருக்குன்னு சொல்கிறோம். இந்த ஏசெக்சுவல் ஸ்டேஜ் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். செக்ஷுவல் ஸ்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்த்ரிடியம் அண்ட் ஊகோனியம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த ஆந்த்ரிடியம் ஊகோனியம் ஃபியூஸ் ஆகுது. ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. இந்த ஜைகோட்லேருந்து உங்களுக்கு ஜைகோஸ்போர்ஸ், ஜைகோட் சரௌண்ட் பை தி திக் வால். ஸோ ஜைகோட்லேருந்து வளருது உங்களுக்கு ஜைகோஸ்போர்ஸ். இந்த ஜைகோஸ்போர்ஸ் என்ன பண்ணுது, ஜூஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. நவ் தி ஜூஸ் ஜெர்மினேட் ஆகி மைசிலியம் கொடுக்க போகுது. ஸோ அகைன் உங்களுக்கு எங்கே கனெக்டிவிட்டி ஆக ஸ்டார்ட் பண்ணுது, ஜூஸ்போர்ஸ்னால உங்களுக்கு ஜெர்மினேஷன் ஆகி மைசிலியம் கொடுக்கும். ஸோ இந்த மைசிலியம் அகைன் செயின் ஆஃப் ஸ்பொராஞ்சியம், அகைன் ஸ்பொராஞ்சியம் gives the zoospore.
ஜைகோஸ்போர்ஸ்லேருந்து ஜூஸ்போர்ஸ் வருதுன்னா அந்த ஜைகோஸ்போர்ஸ் செக்ஷுவல் ஸ்டேஜ், டைரெக்டாகவே வர ஜூஸ்போர்ஸ் ஏசெக்ஷுவல் ஸ்டேஜ். கிளியர்னா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி ஃபங்கல் கிங்டம். அதில் வந்து உங்களுக்கு மேஸ்டிகோ மைக்ரோட்டினா என்னென்னு பார்த்தோம், மேஸ்டிகோ மைக்ரோட்டினா என்னென்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஊமைசிஸை பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி கிளாஸில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆல்பிக் கண்டிடா பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ரிமைனிங் போர்ஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.